ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சிவில் அண்ட் பெஸ்ட் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, கிச்சன் ஸ்லாபை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கிச்சன் ஸ்லாபில் வந்து இந்த முறையில் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு 3 விதமான பெனிஃபிட் இருக்குது. ஸோ அது என்னென்ன பெனிஃபிட்டு அப்படிங்கிறதும், அதுமாதிரி இந்த கிச்சன் முறையில் என்னென்ன தவறுகள்லாம் பண்ணுறாங்க, இந்த சிங்கில் என்னென்ன தவறுகள் பண்ணுறாங்க, இந்த கிச்சன் ஸ்லாபில் என்னென்ன தவறு பண்ணுறாங்க, ஸோ அதனால் என்னென்ன பிரச்சனைகள் வருது, அதை வந்து எப்படி நம்ம வந்து முன்னக்கூட்டியே வந்து அந்த தவறுகள் வராமல் தவிர்க்கலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கட்டாயம் இது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்களோட பார்க்கும்போது இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து 4 பேருக்கு போய் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு கிச்சன் ஸ்லாப் அடிக்க போகிறோம் அப்படின்னா அது வந்து எந்த வாலில் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அது வந்து 4 இன்ச்சு வாலா 9 இன்ச்சு வாலா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். நம்ம இதில் வந்து அடிச்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு வால் தான். ஒரு பார்ட்டிஷன் உள்ளே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பார்ட்டிஷன் வால் வருது. ஸோ அந்த வால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 8 அடி, சில 8 அடி அகலத்தில் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து அந்த கிச்சன் ஸ்லாப் போடுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எந்த இடத்துல போட போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அது 4.5 இன்ச்சா 9 இன்ச்சா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஸோ நம்ம வந்து 4.5 இன்ச்சு அப்படிங்கிறதுனால இதோட ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா 30 இன்ச்சஸ் சரிங்களா. ஸோ இந்த பிரிக் ஒர்க்கோட ஹைட்டு சரிங்களா, இந்த இதோட டாப் மட்டம் வந்து பார்த்திங்கன்னா 33 இன்ச் வைக்கணும். ஸோ அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஆக்சஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரிக் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா 30 இன்ச் 2 அடி உயரத்தில் நம்ம வந்து கட்டிடுவோம். கட்டிட்டு அதுக்கு அடுத்து நம்ம வந்து பலகை அடித்து காங்கிரீட் போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அடுத்து வந்து ஹைட்டை வந்து ரைஸ் பண்ணுவோம் சரிங்களா. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பார்ட்டிஷன் வாலை கட்டிடுறாங்க, கட்டிட்டு இந்த மாதிரி ஏர்மானத்துக்கு உடச்சி உள்ளே வந்து ஸ்லாப் அடித்து நம்ம வந்து உள்ளே வந்து கம்பியை 1 இன்ச்சோ 2 இன்ச்சோ ஏர்மானத்துக்கு அடித்து காங்கிரீட்டை வந்து போடுதாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து அந்த ஜாயினில் பூரா வந்து பார்த்திங்கன்னா வெடிப்பு வந்து இதே ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதுக்கு அப்படின்னா இது வந்து ஒரு கேண்டிலிவர் ஸ்லாப் சரிங்களா, எந்த விதமான சப்போர்ட் இல்லை அப்படிங்கிறதுனால இது வந்து அந்த கார்னரில் இந்த கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா 1 இன்ச்சு 2 இன்ச்சு ஏர்மானம் தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த லோடை பூரா வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 இன்ச்சு 3 இன்ச்சு ஏர்மானத்தில் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் தாங்காது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 30 இன்ச்சு ஹைட்லேயே நம்ம வந்து பிரிக் ஒர்க்கு மட்டத்தை முடித்து அதுக்கடுத்து இந்த மாதிரி ஸ்லாப் அடித்து கம்பி கட்டி காங்கிரீட் போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஃபர்தராக மூவ் பண்ணணும். இதனால் நம்மளுக்கு வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து அந்த லோடு கேரிங்கு, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி சில்க் காங்கிரீட் போடணும் சரிங்களா. ஒரு ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 அடிக்கு மேலே நம்ம வந்து 4.5 இன்ச்சு வாலெல்லாம் வந்து ரைஸ் பண்ணக்கூடாது ஒரு பெல்ட் போடாமல். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பெல்ட் போடுறதுக்கு பழுதாக நம்ம இந்த ஸ்லாபோட காங்கிரீட்டே அடிக்கிறதுனால இதுவே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில்க் காங்கிரீட் மாதிரி நம்மளுக்கு வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த சில்க் காங்கிரீட் மாதிரி ஆக்ட் ஆகுறதுனால இதுக்கு மேலே நம்ம வந்து ரைஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து 7 அடி தான் வரும். ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இதில் வந்து நம்ம வந்து எந்த விதமான கட்டில்ன்றதோ எதுவும் கொடுக்க போகிறதில்ல. எதுக்கு அப்படின்னா நம்மளுக்கு இங்கே எந்த விதமான ஜன்னல் எதுவுமே வரல. நம்மளுக்கு ஜன்னல் எல்லாம் சைடில் தான், இந்த சைடில் செவரில் தான் வரதுனால இந்த 4.5 இன்ச் செவரில் எந்த விதமான ஜன்னல் எதுவுமே வராதனால இதை கம்ப்ளீட்டாக நம்ம வந்து கம்ப்ளீட்டாக அடைக்கிறதுனால எந்த விதமான லிண்டல் எதுவும் கொடுக்க போகிறதில்ல. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து 2 in 1 நம்ம அந்த சில் போடுறதுனால நம்மளுக்கு வந்து அந்த கட் லிண்டலும் தேவையில்லை, சில்லும் தேவையில்லை. ஸோ நம்மளுக்கு இந்த சில் காங்கிரீட்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த 4.5 இன்ச்சுக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லாபுக்கும் நம்ம இந்த மாதிரி அவுட்டரில் அடிக்கிறதுனால ப்ளஸ் இதோட லோட் கேரிங்கும் அதிகமாக இருக்கும் சரிங்களா. இதில் வந்து நம்ம ஏரியே நிற்கலாம். இப்போ பெயிண்ட் அடிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏறி நிற்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏறி நிற்கிறது கூட இது வந்து ஸ்ட்ரென்த்து தாங்கும். இன்னொரு பெனிஃபிட், அடிஷ்னல் பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நம்ம இதே இது நீங்கள் வந்து ஸ்லாப் அடிக்கிங்க அப்படின்னா சைடில் கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டுக்கு வால் எழுப்பணும். இந்த சைடோ ஒரு 2 சைடும் சப்போர்ட்டில் வால் எழுப்பி தான் நம்ம மேலே வந்து ஸ்லாப் அடித்து இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இந்த வார்த்தை மட்டும் ஏர்மானத்துக்கு உடச்சி நம்ம வந்து எடுக்கணும். இந்த மாதிரி முறையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சப்போர்ட்டுக்கு வாலே தேவையில்லை. அந்த 4 இன்ச்சு அங்கேயும் போயிடும், இந்த பக்கமும் நம்ம வந்து ஏர்மானத்துக்கு மட்டும் உடச்சி இந்த பக்கம் ஏர்மானத்துக்கு உடச்சி நம்ம வந்து உள்ளே மட்டும் கம்பியை இன்சர்ட் பண்ணி நம்ம வந்து காங்கிரீட் பண்ணலாம். சப்போர்ட்டு கீழே உங்களுக்கு தேவை எதுவும் கீழே எதுவும் கபோர்டு வைக்க போகிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து ஃபைனலில் கூட நம்ம வந்து கட்டிக்கலாம் சரிங்களா. நம்ம வந்து கட்டணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே வந்து நீங்கள் வந்து வால் கட்டிக்கலாம். ஸோ இதில் ஒரு 3வது பெனிஃபிட், இது ஒரு பெனிஃபிட்டு. அடுத்து வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நம்ம வந்து
மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா வேலையோட வேலையாக போயிடும். இதுக்கு நீங்கள் வந்து தனியாக வந்து ஒர்க் பண்ண அவசியம் இல்லை. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த லெண்டல் அடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த லெண்டல் லாஃப்ட்டு இந்த சன்சைடு எல்லாத்துக்கும் நம்ம வந்து பலகை கம்பி எல்லாமே கட்டுறோம். ஸோ அது கெட்டையிலே இந்த வேலையும் சேர்த்து நம்ம வந்து அடிஷ்னலாக பண்ணிடுறோம். அதில் காங்கிரீட் போடையிலே இதுலேயும் நம்ம வந்து காங்கிரீட் போட்டுறோம். ஸோ இதனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே வேலையில் வந்து முடிஞ்சிருது. சரிங்களா, இதுக்குன்னு நம்ம வந்து தனியாக பலகை அடித்து கம்பி கட்டி காங்கிரீட் போட்டு அந்த ஃபர்தரான ஒர்க்குக்கு அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து இதில் வந்து வராது. நீங்கள் வந்து சேர்த்து இந்த மாதிரி லிண்டலோடு சேர்த்து பண்ணுறதுனால. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து 3 விதமான பெனிஃபிட் இருக்குது. அது மாதிரி இதில் என்னென்ன கவனிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஏர்மானத்துக்கு உடைக்கணும். சரிங்களா, ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சிங்க் வைக்க போகிறீங்க அப்படின்னா அந்த சிங்க் வந்து எந்த இடத்துல வைக்க போகிறோமோ அதை வந்து மார்க் பண்ணி அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ராடு அப்ளை பண்ணக்கூடாது, காங்கிரீட்டும் போடக்கூடாது. சரிங்களா, அதை வந்து நம்ம வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ இந்த சிங்குக்கு வந்து நம்ம வந்து கம்பி கட்டுறோம் பார்த்திங்களா, இதோட சைஸஸ் வந்து என்ன சைஸ் வைக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ அந்த ஸ்லாப் வந்து நம்ம வந்து 2 அடி ஸ்லாப் வைக்கும். ஸோ இதோட 2 அடி ஸ்லாப் விற்று அப்படிங்கிறதுனால இதில் நம்ம வந்து என்ன சிங்கு போட போகிறோம் அப்படின்னா 2க்கு 1.5 அகலம் 1.5 அப்படிங்கிற மாதிரி சைஸில் வந்து நம்ம வந்து சிங்கு போட போகிறோம். ஸோ அந்த 2க்கு 1.5 அப்படின்னா பக்கத்துக்கு 1 இன்ச்சு நம்ம வந்து ஏர்மானத்துக்கு விடணும். ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 22க்கு 16 அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் சைஸ் கொடுத்துருக்கோம். சரிங்களா, ஸோ இந்த 22க்கு 16 ஓப்பன் சைஸு வச்சு நம்ம வந்து காங்கிரீட் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது வந்து அந்த 1 இன்ச்சு இப்போ 24க்கு 18 அப்படிங்கிற மாதிரி நமக்கு சிங்க் வருது அப்படின்னா இந்த பக்கம் 1 இன்ச்சு அந்த பக்கம் 1 இன்ச்சு அப்படிங்கிற மாதிரி 4 பக்கம் 1 இன்ச்சு பிடிமானம் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இதுலேயும் தப்பு பண்ணுறாங்க. இந்த 2க்கு 1.5 அப்படிங்கிற சைஸுக்கே ஓப்பன் விட்டுறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த சிங்க் வந்து உள்ளேயே போயிடுது, பிடிமானம் இல்லை அப்படிங்கிறனால மறுபடியும் உட்காந்து ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. 1 இன்ச்சுக்கு சுற்றி வந்து பிளாஸ்டரிங் ஒர்க் பண்ணி அதை இன்னும் 2 கோட்டு 3 கோட்டு பிளாஸ்டரிங் ஒர்க் பண்ணி அதை வந்து அப்ளை பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம வந்து சிங்கு சைஸை வந்து 22க்கு 18 அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பாக்ஸ் மாதிரி அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதெல்லாம் நம்மளுக்கு வந்து சிங்கு வைக்கல எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. சரிங்களா, ஸோ அது எந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அது மாதிரி நம்மளுக்கு வந்து 8 அடி நம்மளுக்கு வந்து லென்த் இருக்குது. 8 அடி தாராளமாக போதும். இந்த பக்கம் சிங்க்கு, இந்த பக்கம் வந்து கபோர்டு, இந்த பக்கம் வந்து ஸ்டவ்வு, அதில் வந்து ஒரு மிக்ஸி பாயிண்ட், அவ்வளோதான். சரிங்களா, ஸோ ஒரு 8 அடிக்கு நம்ம வந்து எல்லாமே கொண்டு வரத மாதிரி ஒரு கிச்சன் ஸ்லாப்பை வந்து கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா, இதில் வந்து நம்ம வந்து எதுக்கு நம்ம வந்து இது வந்து சிங்க் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கார்னரில் கொண்டு போகிறது நல்லது. ஆனால் நம்ம எதுக்கு இதை வந்து கார்னரில் கொண்டு போகாமல் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு கபோர்டு வைக்க போகிறோம். அந்த ஜன்னல் வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கபோர்டு இன்டீரியர் பர்பஸ்க்காண்டி கபோர்டு வருது. ஸோ அதே மாதிரி இதுலேயும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கபோர்டு வருது. ஸோ இந்த கபோர்டு பர்பஸ்க்காண்டி நம்ம வந்து சிங்கை வந்து இங்கே கொண்டு வந்திருக்கோம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா சிங்கை வந்து ஒரு ஓரத்தில் கொண்டு போகிறது நல்லது. எதுக்கு அப்படின்னா அந்த பைப்பு கீழே வருது பார்த்திங்களா, ஸோ அந்த பைப்பை வந்து நம்ம வந்து அவுட்ஃப்ளோ இருக்குது பார்த்திங்களா, அந்த அவுட்ஃப்ளோ வந்து கார்னரில் இருந்தால் ஈஸியாக கொண்டு போயிடலாம். இது உள்ளே இருந்தது அப்படின்னா கொஞ்சம் தள்ளி இருந்ததுன்னா அந்த பைப்பு வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இந்த இடத்த வந்து ஃபர்தராக யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஆயிரும் இந்த கேப்பை. ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிங்கை வந்து எப்போவுமே ஒரு சைடாக கொண்டு போகிறது பெனிஃபிட்டு. அதுவும் வந்து அவுட்ஃப்ளோக்கு பக்கத்தில் இருக்க மாதிரி. அதுக்காண்டி கார்னர் அப்படின்னா இந்த கார்னரில் கொண்டு போய் நம்ம வந்து பைப் வந்து இவ்வளோ தூரம் கொண்டு போகிற மாதிரி ஆகிடக்கூடாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா அவுட்ஃப்ளோ எங்கே போகிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்குமோ ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து சிங்கை வந்து ஃபர்தராக மூவ் பண்ணிக்கணும். சரிங்களா, ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து சிங்கை வந்து இந்த ஓரத்தில் வச்சுருக்கோம். அது மாதிரி சிங்க் வைக்கையில் இந்த மிச்சம் உள்ள இந்த கேப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் ராடு இருக்கணும். ராடை வந்து கட்டாயம் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கணும். சரிங்களா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஃபர்தராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு எதாவது பிளான், எஸ்டிமேஷன், எலிவேஷன், ஸ்ட்ரக்சர் டிராயிங் எதாக இருந்தாலும் கீழே என்னோட நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.